அதாவது கில்லி ரீ-ரிலீஸ்னு ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ணுறாங்க, புது படங்கள் ரிலீஸ் ஆகல, அது அடியாவு தானே சார்? கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து தயாரிப்பாளர் சங்கம் பேசணும். உண்மையில் இப்போ இந்த ரத்தனம் படம் இதுவே பல சின்ன தியேட்டர்கள் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. தனியாக கில்லி இல்லாமல் வந்திருந்ததுன்னா பல பெரிய தியேட்டர்கள் கிடச்சிருக்கும். கேட்டால் கில்லி ஓடுது சார், ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு, நாங்கள் எதுக்கு அதை தூக்கணும்? இந்த ஆபத்து எதிர்காலத்தில் வர்ற படங்களுக்கெல்லாம் நடக்கும். படப்பிடிப்பே இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க, ஏற்கனவே எடுத்தது போதுங்க, நாங்கள் வந்து 500 படம் செலக்ட் பண்ணி வச்சுட்டோம், வருஷம் முழுக்க அதையே ரிலீஸ் பண்ணிக்கிறோன்ட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை எங்கே போய் முடியும்? முன்னெல்லாம் கமலா தியேட்டரில் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க போனது கில்லியில் தான். ஏன்னா இப்போ எலெக்ஷன் டயத்தில் ஒரு படங்கள்லாம் போடுறாங்கன்னு வைங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்து ரசிக்கிறவங்க அடரா அவர் ரொம்ப நல்லவர்னு ஓட்டு போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு போட தகுதியான படம்னு பார்த்தீங்கன்னா வாலி இருக்குது, வரலாறு இருக்குது, சிட்டிசன், இது மாதிரியான படம். சிட்டிசன் அந்த கணக்கில் சேர்க்க முடியும். இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படம் அது. ஆமாம், அதுவும் அவருடைய ஆரம்ப கால படங்களில் வேறு மாதிரி தென்மேற்கு பருவக்காட்டு கூட பண்ணலாம். ஏன்னா ஒரு தயாரிப்பாளருக்கு அது லாபம் வருது அப்படிங்கிறதுனால மற்ற தயாரிப்பாளர்கள் சாக முடியாது இல்லை. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் வந்து 700 தியேட்டரில் போட்டு ஓடிடுமா? அப்படிலாம் கிடையாது. கில்லி மாதிரிலாம் பெரிய ஏராளமான தியேட்டர்களில் போட மாட்டாங்க. இந்த நாரெடி தான் வரான்னு ஒரு பாட்டு விட்டார், ரொம்ப பிரச்சனைக்கும் உள்ளாச்சு, பயங்கரமாக ட்ரெண்டும் ஆகிடுச்சு அந்த பாட்டு. ஆனால் அந்த அளவுக்கு வந்து இந்த கோட்டில் இருக்க விசில் போட சாங்கு இப்போ திடீர்னு கில்லியை ரீ-ரிலீஸ் பண்ணி விஜய்க்காக அந்த மார்க்கெட்டை இறங்க விடாமல் பார்த்துக்கிட்டாங்கன்ற ஒரு டாக்லாம் இருக்குல்ல சார்? அவர் விஜய்லாம் கேட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணவே இல்லை, அவராக ரிலீஸ் பண்ணார். இந்த பாட்டு எலெக்ஷன் இப்படியா வந்து இப்போ கரண்ட் சினிமா இந்த ஒரு இடத்துல இருக்குது. நான் வந்து இப்போ எதை பேசணும்னு நினைக்கிறேன்னா, ரீ-ரிலீஸ் அப்படின்னு ஒரு படத்துக்கு எப்படி ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குமோ, இப்போ மட்டும் நம்ம கோலிவுட்டுக்கு ரீ-ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் வந்துடுச்சு சார். இப்போ பார்த்தீங்கன்னா கில்லி ரீ-ரிலீஸ் பண்ணி இன்னும் டேட்டா படி 20 கோடி வசூல் பண்ணியிருக்கான். இப்போது சின்ன படங்களுக்கு அதாவது கில்லி ரீ-ரிலீஸ்னு ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதே நேரங்களில் எவ்வளோ சின்ன படங்கள் புது படங்கள் ரிலீஸ் ஆகல, அது அடியாவு தானே சார்? கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து தயாரிப்பாளர் சங்கம் உட்காந்து பேசணும். ஏன்னா ஒரு தயாரிப்பாளருக்கு அது லாபம் வருது அப்படிங்கிறதுனால மற்ற தயாரிப்பாளர்கள் சாக முடியாதுல்ல. இப்போ உண்மையில் இப்போ இந்த ரத்தனம் படம் இதுவே பல சின்ன தியேட்டர்கள் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இது தனியாக கில்லி இல்லாமல் வந்திருந்ததுன்னா பல பெரிய தியேட்டர்கள் கிடச்சிருக்கும். பார்த்திங்கன்னா பல இடங்களில் சின்ன சின்ன தியேட்டர்கள் தான் கொடுத்துருக்காங்க. கேட்டால் கில்லி ஓடுது சார், ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு, நாங்கள் எதுக்கு அதை தூக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஆபத்து எதிர்காலத்தில் வர்ற படங்களுக்கெல்லாம் நடக்கும். விஷால் மாதிரி ஒரு பெரிய ஹீரோவுக்கே இவ்வளோ கஷ்டம்னா பேர் தெரியாத ஹீரோக்கள்லாம் பல பேர் வார வாரம் வந்துட்டு இருக்காங்களே, அவங்க கதியில் என்ன வருது? படமே ரிலீஸ் ஆகாது. இப்படி போகிற போக்க பார்த்தீங்கன்னா புது படங்களே ஒரு கட்டத்தில் ரிலீஸ் ஆகாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு புது இயக்குனர் வருவார், ஒரு புது நடிகர் எப்படி வருவார்? சிவகார்த்திகேயன் புதுசாக வந்தவர் தானே இன்றைக்கி பெரிய நடிகராக வந்திருக்காரு. மணிகண்டன் புதுசாக வந்தவர் தானே. அப்போ இந்த மாதிரி புதுசாக நாளைக்கு ஒருத்தர் வரணும் தானே. அப்போ நீங்கள் ஆரம்பத்திலே அடைச்சிட்டிங்கன்னா எப்படி வருவாங்க புதுசாக எப்படி ப்ரொடக்ஷன் நடக்கும்? ஸோ அது ஒரு ஆபத்தான இடத்துல வந்து சினிமா நிற்கிது. இன்னொன்று 22,000 பெப்சி தொழிலாளர்கள் இருக்காங்க. ஆமாம் சார். நீங்கள் படப்பிடிப்பே இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க, ஏற்கனவே எடுத்தது போதுங்க, நாங்கள் வந்து 500 படம் செலக்ட் பண்ணி வச்சுட்டோம், வருஷம் முழுக்க அதையே ரிலீஸ் பண்ணிக்கிறோன்ட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை எங்கே போய் முடியும்? ஸோ அந்த ஆபத்தெல்லாம் இருக்குது. இதை ஆரம்பத்திலே சரி பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ அதுக்காக பழைய படங்களை ரிலீஸ் பண்ணவே கூடாதான்னா பண்ணலாம், அதுக்கு ஒரு டைம் வச்சு. மாதத்தின் முதல் வாரம் ஒரு படம் பண்ணுங்கள், 2 படம் பண்ணுங்கள், அதை தாண்டி அந்த மாதம் முழுக்க இன்னொரு படம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் இந்த மாதிரி புது படங்களாக தான் இருக்கணும்னு ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒன்று வச்சா தான் பழைய படங்களும் வரும், புது படங்களும் நிறையா வரும். இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வர May 1 அஜித் குமார் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு மங்காத்தா ரீ-ரிலீஸ் பண்ணுறதா வேறு சொல்கிறாங்களே சார்? ஆமாம். ஒருவேளை வந்து இப்போ இதுவும் ஒரு கிளாஷ்க்கான ஒரு ஸ்டைலாக மாறிடுமோன்னு யோசிக்கிறேன். விஜய்லாம் வருது, அதுக்கப்புறம் மங்காத்தான்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதான் இப்போ விஜய் வந்து இறங்கிட்டார்ல, அவரும் வரணும்ல. ஆமாம். ஸோ அதுதானே கோட்டாப்படி கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அவரை இறக்குறாங்க போல இருக்கு. அதுவும் வந்து இதே மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை வர வச்சு ஒரு பெரிய கலெக்ஷனை இங்கே கொடுத்துருச்சுன்னா இப்போ நான் சொல்கிறது மாறவே மாறாது, இதுதான் நடக்க போகுது. அப்போ எனக்கு டவுட்டே தான் சார். இப்போ ஒரு மாதம் வருது, இப்போ வந்து கில்லி விசஸ் மங்காத்தான்னு வச்சுக்கோம், அடுத்து ஒரு May மாதம் வருது, ஜூனில் படம் இல்லை, திடீர்னு ஜூன் மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா விஜயோட ஒரு பர்த்டேயும் அஜித் அவர்களோட ஒரு வேதாளமும் ஏதோ ஒரு படத்தை தூக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதம் ரிலீஸ் ஆகிற புது படமும் அடியாகும் தானே சார்? அதுதான், அதை பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிச்சயமாக நிறைய புது படங்கள் எடுத்து சென்சார் பண்ணி கிடக்கு, ரிலீஸ் பண்ண முடியாமல் கிடக்கு. இப்போ புதுசாக பூஜை போடுறாங்க, ஒரு புது நடிகரை வச்சு ஆரம்பிக்கிறாங்கன்னா
ரிலீஸுங்கிறது மிகப்பெரிய பேராபத்தில் போய் முடியும். இதை வந்து இதை நிச்சயமாக தடுத்தே ஆகணும். இப்போ சார் நீங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் சீனியர் அப்படிங்கிறனால நிறைய விஷயத்தை இண்டஸ்ட்ரியில் கடந்து வந்திருப்பீங்க. இந்த ரீ ரிலீஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எப்போ நடந்து இது மாதிரியான ஒரு தேக்கத்தை உண்டாக்கியிருக்கா சார்? இதுக்கு முன்னாடி இப்படி கில்லி அளவுக்குலாம் எந்த படமும் பெரிய ஒரு பரபரப்பெல்லாம் கிரியேட் பண்ணதே கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் பண்ணுவாங்க, பட் அந்தளவுக்குலாம் பெருசாக இருக்காது. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா ஓடும். முன்னெல்லாம் கமலா தியேட்டரில் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க போனது கில்லியில் தான். நான் ஒரு 10 நாள் ஓடும், 20 நாள் ஓடும், மாதக்கணக்கில் ஓடி இருக்கு ஒரே படம் கமலா தியேட்டரில். ஸோ அதெல்லாம் நடந்திருக்கு. பட் எல்லா ஊர்லேயும் படங்களை போடுறதுங்கிறது இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு பக்கம் இதுக்கு பின்னாடி என்ன ஒரு பஸ் இருக்குது, அதான் என்ன ஒரு கிரிட்டிக் இருக்குது அப்படின்னா, கோட்டுக்கான ஒரு சிங்கிள் விட்டாங்க. அது ஃபேன்ஸ் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுற விதமாக இல்லை, நமக்கே தெரிஞ்சிருக்கும் சார். இப்போ இந்த நான் ரெடி தான் வரான்னு ஒரு பாட்டு விட்டார், ரொம்ப பிரச்சனைக்கும் உள்ளாச்சு, பயங்கரமாக ட்ரெண்டும் ஆகிடுச்சு அந்த பாட்டு. ஆனால் அந்த அளவுக்கு வந்து இந்த கோட்டில் இருக்க விசில் போட சாங்கு இப்போ திடீர்னு கில்லியை ரீரிலீஸ் பண்ணி விஜய்க்காக அந்த மார்க்கெட் இறங்க விடாமல் பார்த்துக்கிட்டாங்கன்ற ஒரு டாக்லாம் இருக்குல்ல சார்? அதெல்லாம் நம்ம கற்பனைங்க. ஏமரத்தனம் வந்து ரொம்ப நாள் பிளானில் இருந்தார். சரி, அவருக்கு என்னென்னா அவர் ஒரு செட்பேக்கில் இருக்கார். ஓகே, அவருக்கு நிறைய பண தேவைகள் இருக்குது. இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா ஓடுங்கிற கால்குலேஷன் அவருக்கு இருந்துச்சு. ஸோ அவர் விஜயெல்லாம் கேட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணவே இல்லை, அவராக ரிலீஸ் பண்ணார், அவ்வளோதான். இதுக்கு வந்து விஜய் இந்த பாட்டு எலெக்ஷனு அதெல்லாம் வந்து நம்ம கற்பனை தான். அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இதுக்கு யார் சார் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும்? ஆக்சுவலாக இந்த மாதிரியான படங்கள் அடுத்தடுத்து ரீரிலீஸ் பண்ணும்போது அடுத்து இன்னும் எவ்வளோ சின்ன ப்ரொடியூசர்ஸ் படம் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கான வாழ்வாதாரங்க பாதிக்கல, இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக தயாரிப்பாளர் சங்கம் தான் எடுக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து தியேட்டருக்கு கண்டென்ட் கொடுக்குறவங்க. அவங்க வந்து நாங்கள் இதுதான் கொடுப்போம், இது கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அதை கேட்டு தான் ஆகணும் தியேட்டருக்காரங்க. ஸோ அப்படி தான் நிலைமை இருக்குது. தியேட்டருக்காரங்களை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப குஷியான விஷயம். அவங்களுக்கு வந்து முன் பணம் எதுவுமே கொடுக்க தேவை கிடையாது, தியேட்டர் ஃபுல்லாகுது. ஏற்கனவே படம் பார்த்தவங்க இது வந்து ஒரு முன்முடிவு அவங்களுக்கு வந்துடும், இது வந்து கன்ஃபார்மாக அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதனால் வர்ற கூட்டம் வழக்கமாக வர்றதை விட ஜாஸ்தியாக வரும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது. அப்போ அது கலெக்ஷனாக கொட்டுது. அவங்களுக்கு இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாளைக்கு புது படம் ரிலீஸ் ஆகி போடும்போது தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஐயோ இந்த படம் ஓடுதா ஓடலையா, நம்ம கையிலேருந்து வேறு கொஞ்சம் காசு கொடுத்துருக்கோமே அப்படிங்கிற பயமெல்லாம் புது படத்துக்கு தான், இந்த மாதிரி பழைய படங்களுக்கு கிடையாது. அப்போ அவங்க வந்து வரவேற்கிற இடத்துல தான் இருப்பாங்க. நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது, முறைப்படுத்த வேண்டியது தயாரிப்பாளர் சங்கம் தான். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போது நமக்கெல்லாம் எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது சார். என்ன அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் இன்னும் ஒரு படத்தோட குவைட் பண்ணிவிடும் அப்படின்றாரு, அதுக்கடுத்து 2 வருஷம் அரசியல் போயிடுவார். அந்த இருக்கிற 2 வருஷத்தில் அவரோட படங்களை ரீரிலீஸ் பண்ணலாம்ல? ஏன்னா இருக்கிற இந்த கேப்பையாவது சின்ன டைரக்டர்ஸ் கொடுக்கலாம். அடுத்து பண்ண மாட்டாங்கன்னு யார் சொன்னது? கண்டிப்பாக நடக்கும். அந்த 2 வருஷம் சார், 2 வருஷமாக அவருடைய வெற்றி படங்கள் முழுக்க இறக்குவாங்க. அது அவருக்கு அரசியல் ரீதியாகவே அதுக்கு பயன்படும். ஓகே சார். ஏன்னா இப்போ எலெக்ஷன் டயத்தில் ஒரு படங்கள்லாம் போடுறாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்து ரசிக்கிறவங்க அடரா அவர் ரொம்ப நல்லவர்னு ஓட்டு போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நிச்சயமாக நடக்கும். அதெல்லாம் இது கண்டிப்பாக விஜய் படம் வந்தால் அந்த பக்கம் அஜித் படங்களும் வருமே சார்? வரும் தான். அவரோட வெற்றி படம் அப்படிங்கும்போது அஜித்தோட லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டோம்னாலே, ஃபிலிமோகிராஃபி எடுத்துட்டோம்னாலே அவரே சொல்லியிருப்பார், நான் அதிகமான தோல்வி படங்களை நடித்தவர் அப்படின்னு. இப்போ அவரோட படங்களை குறிப்பிட்டு எந்தெந்த படங்கள் போடுவாங்கன்னே தெரியாதுல்ல சார்? எனக்கு தெரிஞ்சு போட தகுதியான படம்னு பார்த்தீங்கன்னா வாலி இருக்குது, வரலாறு இருக்குது, அதுமாதிரி ரொம்ப சொற்பமாக மங்காத்தாலாம் இப்போ வந்துடும், பில்லெல்லாம் இப்போ வந்துட போகுது. சிட்டிசன் இது மாதிரியான படம், சிட்டிசன் அந்த கணக்கில் சேர்க்க முடியாது. ஓகே ஓகே. அதெல்லாம் மேக்கப்லாம் ரொம்ப பூராக இருக்கும். அது அது எப்படி படமாக கொண்டாடுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அவர் ஏதோ பல கெட்டப்பில் வர்றதுனால அது ஒரு பெரிய படமாக நினச்சிக்கிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க போல இருக்கு. மற்றபடி எந்த விதத்திலும் ஒர்த்து இல்லாத ஒரு படம். ஒன்றும் இல்லை, கலெக்டரை கடத்த போவாங்க, அந்த ரூமுக்குள்ளே போவாங்க, அதுக்கப்புறம் கலெக்டரை எங்கேயோ கொண்டு போய் வச்சுருப்பாங்க. நீ அங்கேருந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து அவ்வளோ போலீஸை தாண்டி அவ்வளோ ஊழியர்களை தாண்டி எப்படி ஒரு கலெக்டரை கடத்தினங்கிறது தானே கதை. ஆமாம், அதுதானே சம்பவமே. ஆமாம் சார். அதை காமிக்க மாட்டாங்க. இவர் உள்ளே பூருவாங்க, அப்புறம் ஒரு வேற எங்கேயோ இருப்பாரான். அது எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? ஸோ அப்படிப்பட்ட படம் தான் அது சிட்டிசனு. ஸோ அதை வந்து எப்படி இந்த சமூகம் இன்னமும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு, கொண்டாடிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியல. மற்றபடி வாலி வரலாறுலாம் அல்டிமேட்டாக நம்ம அவரோட கெரியர்லேயே அதெல்லாம் வந்து பின் பண்ணக்கூடிய படங்கள். ஆமாம். இப்போ சார் ரீரிலீஸ்க்கே அவ்வளோ டவுட்டாக இருக்குது. இப்போ அஜித்தோட ப்ரெசென்ட் ரிலீஸ்னு ஒன்று இருக்குல்ல சார், விடாமுயற்சி இருக்குது, அதை பற்றியெல்லாம் இன்னும் ஒரு பெரிய அப்டேட்டோ எப்போ ரிலீஸ் ஆகும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க கோட் வந்து ஆகஸ்ட் ரிலீஸ் ஆக போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, கூலி எப்போ ரிலீஸ் ஆகுன்ற கான்ஃபிடென்ட் இருக்குது. இப்போ வந்து ஸ்டாராக இருக்கட்டும், இங்கே நான் தான் கிங்காக இருக்கட்டும், எல்லா படமே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க சார். கிட்டத்தட்ட துருவ நட்சத்திரத்துக்கு அப்புறமா விடாமுயற்சி மட்டும்தான் இவ்வளோ லேகாக இழுத்துட்டு போதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? ஆமாம், இது காரணம் அஜித்து கிடையாது, தயாரிப்பு நிறுவனம் ஒரு காரணமாக இருக்குது. ஓகே சார். ஆனால் அதுக்கு நம்ம இவர் என்ன பண்ணுவார், அது ஒன்று இருக்குது. பட்டு இப்போ அவர் வந்து குட் பேட் அக்லி அது போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து
7 ஆரம்பிக்கிறதா இருந்தாங்க. ஓகே சார். இப்போ கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அது எப்போங்கிறதே தெரியல. வேட்டையன் ரிலீஸுக்கு பிறகு தான் அந்த படங்கிற மாதிரி லைக்கா நிறுவனம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. சரி. இப்போ வேட்டையனுக்கு இன்னும் 40 நாள் ஷூட்டிங் பாக்கி இருக்குன்றாங்க. சூப்பர். இப்போ இதுக்கப்புறம் அவங்க ஷூட்டிங் எடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஷூட்டிங்க்கு அவங்க போகிறதுன்னா அது இப்போ நடக்கிற கதை கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம். வரட்டாமே டொர் அப்படின்னு வண்டி எடுத்து பேர் வரோம் சார். அவ்வளோதான். இப்போ பொதுவாகவே வந்து ஒரு வருஷத்துக்கு விஜயகாந்துக்கு அப்புறமா அதிக படம் நடிச்சவர் யாரும் பார்த்தா விஜய் சேதுபதி. அவர் நார்மல் ரிலீஸே விட்டு வைக்க மாட்டார், ரிலீஸை மட்டும் விட்டு வச்சுருவாரா. அவரோட சூதுக்கவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், இது மாதிரியான படங்களே மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறதா பேசுகிறாங்க சார். ஆல்ரெடி இதெல்லாம் பேசப்பட்ட படம் தானே, இதெல்லாம் எதுக்கு திரும்ப ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லை, அதை பார்க்குறதுக்கும் ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கும். ஏன்னா அது இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படம் அது. ஆமாம். அதுவும் அவருடைய ஆரம்ப கால படங்களில் வேறு மாதிரி தென்மேற்கு பருவக்காட்டு கூட பண்ணலாம். சூப்பரான படம், சீனிவாசன் படம் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஜய் சேதுபதி படங்களும் சொல்லும்படியாக நிறைய படங்கள் இருக்குது, அதையும் பண்ணலாம். அதுதான் சொல்கிறேனே, ஒரு பக்கம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனால் பண்ணலாங்கிற லிஸ்ட்டில் இதெல்லாம் இருக்குது. ஆமாம். அப்போ அதை பற்றி நான் உங்கள்கிட்ட இந்த ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ வந்து ரீரிலீஸ் வந்து கில்லி இது மாதிரியான கமர்ஷியல் படங்களாக பண்ணுறீங்க, இது மாதிரியான ஒரு கண்டென்ட் படத்தை ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வர ஆடியன்ஸ் கண்டென்ட்டுக்கு பழக்கப்பட்டுருவாங்கன்னு இருக்கும். அது மாதிரி கண்டென்ட்டாக ரிலீஸ் பண்ண இது மாதிரியான படங்கள் சார் பண்ணலாம்? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி கில்லி மாதிரிலாம் பெரிய ஏராளமான தியேட்டர்களை போட மாட்டாங்க. அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 20 ஸ்க்ரீன், அதை தாண்டிலாம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் வந்து 700 தியேட்டரில் போட்டு ஓடிடுமா, அப்படிலாம் கிடையாது. ஒரு 20 ஸ்க்ரீன் 30 ஸ்க்ரீன் அவ்வளோதான். அந்த ரேஞ்சில் தான் அதோட ரிலீஸ் இருக்குமே தவிர அது வந்து அப்படியே ஒரு புரட்டி போட்டுரும், மாற்றத்தை ஏற்படுத்திடும், ரசனையவே மாற்றிடும் அப்படிங்கிற இடத்துலலாம் அந்த அளவுக்குலாம் யோசிக்க வேண்டாம். ஓகே சார், ஃபைனலாக ஒரு கேள்வி கேட்க நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூவில். என்ன அப்படின்னா, மலையாள சினிமா கர்நாடகா சினிமாலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு புது படம் கொடுக்குறாங்க, புது படமாக கொடுக்குறாங்க, மாதத்துக்கு ஒரு படம். ஆல் ஓவர் இந்தியாவில் அது பயங்கரமாக பேசப்படுது, குறிப்பாக தமிழ் சினிமாவில் இது பேசப்படுது. ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும் படங்கள் இல்லாமல் நம்ம லேக் அடிக்கிறோம். இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன தவறுன்னு ஒன்று நடக்கும்ல, அது யாரால் நடக்குது, எங்கே நடக்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது சார். இல்லை, அதெல்லாம் தானாகவே நிகழறது தாங்க, திட்டமிட்டெல்லாம் ஒன்றும் ஒருத்தரும் நிகழ்த்துறது இல்லை. இப்போ இங்கே வந்து கதை தேர்வுன்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து இயல்பாகவே அவங்களுக்கு அது அமைஞ்சிருது. சரி சார். இங்கே நம்ம உப்புமா கிண்டியே பழகிட்டோம். நம்ம 100 படம் வந்ததுன்னா 90 படம் உப்புமா படமாக இருக்குது, 10 படம் தான் நல்ல படமாக இருக்குது. அங்கே வந்து 100 படம் வந்ததுன்னா 90 படம் நல்ல படமாக இருக்குது, 10 படம் உப்புமாவாக இருக்குது. இது அங்கேயும் உப்புமா படம் வரலையா, கேவலமான படங்கள் வரலையான்னா நிறையா வந்துக்கிட்டு இருக்குது அங்கேயும். ஆனால் இந்த ரேஷியோ வந்து மாறி இருக்குது. ஸோ அதுதான் அதில் நம்ம ரசனை முதல்ல மாறணும், கதை தேர்வு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னொன்று, படைப்பாளிகள் வந்து நம்ம அரைச்சமாகவே அரைக்கக்கூடாது, நம்ம புதுசாக சிந்திக்கணும். நம்மளை சுற்றி 1000 கதைகள் இருக்குது. இல்லைன்னா வெற்றிமாறன் மாதிரி கதைகளை வெளியிலேருந்து வாங்குங்க, நாவல்லேருந்து எடுத்துக்கங்க, எவ்வளோ நாவல்கள் இருக்கு, கண்டிப்பாக பிரமாதமான நாவல்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதுலேருந்து எடுத்து பண்ணலாமே. ஸோ அந்த இடத்துக்கு வரணும். இப்போ ஏன் கேரளா இண்டஸ்ட்ரி இவ்வளோ பெருசாக இருக்குன்னா எழுத்தாளர்களை மதிக்கிற இண்டஸ்ட்ரி அது. அங்கே வந்து கதைகள்லேருந்து படம் பண்ணுறாங்க, இங்கே கதைகள்லேருந்து நம்ம எடுக்க மாட்டோங்க, இதுதான் வித்தியாசம். லாஸ்ட்டாக நீங்கள் சொல்லியிருப்பீங்க அங்கே போய் தான் ஆன் ஸ்பாட்லாம் டைலாகே எழுதுறாங்க அப்படின்னு. அது ரிலேட்டடாகவே நம்ம நிறைய வீக்கான மூவிஸையும் பார்த்துருப்போம். நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி விஷால்லாம் உயிரை கொடுத்து பேசினா கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க அப்படின்னு. ரைட்டர்ஸ் அங்கே தானே சார் தோற்று போகிறாங்க? கண்டிப்பாக ரைட்டர்ஸ்ன்னு நம்ம பொதுவாக சொல்லிட முடியாது. நல்ல அழுத்தமான வசனங்கள் பேசும்போது இப்போவும் அழதானே செய்கிறாங்க. ஆமாம் சார். ஸோ அது எங்கே சொல்கிறீங்க, யாரை வச்சு சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க, அவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. கண்டிப்பாக சார். ஸோ அதுதான் அது காரணம். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா இன்னும் சினிமாவில் எவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்காங்கன்னு தெரில, ரிலீஸ் பண்ணுறதுக்கோ டீசருக்கோ ட்ரைலருக்கோ அப்படின்னு. ரீரிலீஸ்க்குன்னு எவ்வளோ சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்கன்றது தெரில. அடுத்த வாரம் நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது மலையாளத்தில் எந்த படம் வந்து தமிழ் சினிமா மறுபடியும் கொஞ்ச நாள் உலுக்கி விட போகுதுன்றது தெரில. அந்த அப்டேட்ஸோட அடுத்த வாரம் பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. நன்றி சார்.